வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். கொங்கு நாடார்குல சமூக அறக்கட்டளை சார்பில் சேலம் மாவட்டம் எருமாபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் 3வது முறையாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், ஸ்ரீதேவி, பூதேவி, வரதராஜ பெருமாள், ஸ்ரீ சக்தி காளியம்மன், கால பைரவர், சக்தி விநாயகர், ஐயப்பன் ஆகிய சுவாமிகளுக்கு 3வது முறையாக கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான சமூக மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள். இந்த அன்னதானத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் சாப்பிட்டு மகிழ்ந்து சென்றார்கள். மேலும் இவ்விழாவில் கொங்கு நாடார் சமூக அறக்கட்டளை நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் ஊராட்சி கொங்கு நாடார் சமுதாயத்துக்கு பார்த்திப்பட்ட உற்சவர் சிலைகள் சுப்பிரமணிய சாமி, வள்ளி தெய்வானை, வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, கால பைரவர், துர்க்கை அம்மன் அனைவரையும் சாமிகளையும் வைத்து இன்றைக்கு தானியத்திலிருந்து எடுத்து வைத்து இன்றைக்கு கும்பாபிஷேகம் ஊர் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக அன்னதானம் நடத்தி சாமிக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் நடத்தி நல்லபடியாக பூஜை முடிஞ்சது. அன்னதானம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது 3வது கும்பாபிஷேகம். 2 கும்பாபிஷேகம் கோயிலுக்கு பண்ணிட்டோம். இது உத்தவர் சிலைக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறோம். ஈஸ்வரர், காமாட்சி, விநாயகர், வரதராஜ பெருமாள், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர், தொல்லிச்சி மாரியம்மன், சக்தி காளியம்மன் இருக்கிறாங்க, கால பைரவர், சக்தி விநாயகர் எல்லாருக்குமே ஐயப்பன் இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே உற்சவர் சிலை இருக்கிறாங்க. உற்சவர் சிலை இருக்குது, மூலவர் சிலை இருக்குது, எல்லா சிலையுமே இருக்குது. அன்னதானம் 700 பேருக்கு பண்ணுறீங்க. நிர்வாக கமிட்டி கொங்கு நாடார் நிர்வாக கமிட்டி தாங்க.